ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Lakshmi Krishna natural weight loss powder 100% organic, no side effect. Link in description. Sony Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான டைம்ல முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு ஒன்று தான். Emotional damn it. அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது எனக்கு உங்க முகம் தான் ஞாபகத்துல வந்து சரி அவர் இருக்காரு அதே மாதிரி நம்ம இருந்துக்கலான்ற ஒரு முடிவு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்க வந்து ரோல் மாடலா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்படியான ரோல் மாடல் இருந்தாங்க? ஏகப்பட்ட பேர். ஃபர்ஸ்ட் என்னோட கிரிக்கெட் போயிட்டு கிரிக்கெட் ட்ராஜடி ஆயிடுச்சு. கிரிக்கெட் என்ன விடுறதுக்கு போல நான் விடுறதுக்கு போல என்ன விட்டுச்சு கிரிக்கெட். அது அங்கதான் ஹியூமரு. கிரிக்கெட் திருப்பி வரல. அப்புறம் 40 இயர்ஸ் கழிச்சு ஒரு சேனல்ல போய் போலிங் போடுறேன். அதே போலிங் வருது. இதான் லைஃப் காமெடி. எது வந்து இந்தியா கார் லெவலுக்கு எது கையை விட்டு போச்சோ 40 இயர்ஸ் கழிச்சு திருப்பி வருது. கிரேசி மோகன் மறக்கவே முடியாது லைஃப்ல. ஏன்னா நான் எந்த இடத்துல என்னை பார்த்தாலும் துரத்தின்னு வந்துட்டு பாஸ்கி சொன்னது கேளு, தயவு செய்து வேஸ்ட் பண்ணாத, கிரிக்கெட் போயிடுச்சுன்ற அது ஓகே, பட் இப்போ இந்த ஹியூமரை வேஸ்ட் பண்ணாது. ட்ராமா எழுது. யார் சார் சொல்லுவா? ட்ராமாவில் கிங் சார் அவர். என்ன ட்ராமா எழுது நடி ட்ரூப் வச்சுன்றார். எனக்கு இங்கிலீஷ் கீவா ஜெகநாதன் பேர் வச்சிருக்காரு. வேர்ட் பிளே நான் நிறைய பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க. முடி எடுக்கிறதுக்கு யாராவது ரோல் மாடல்? முடி எடுக்கிறதுக்கு காரணம் ஹரிகிரி அசம்பிளி. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலர். வேற ஐ ஷார்ட் டு ஃபேம் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரோக்ராம். அது எல்லாரையும் கிண்டல் பண்றோம். யாருமே இந்த மாதிரி டைரக்டா விஐபிஸை கிண்டல் பண்ணது இல்லைன்னு ஒரு கருத்து ஓடிட்டு இருக்கு. அவன் பயப்படுறான் அந்த இன்டர்வியூ வரதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடவுள்கிட்ட வேண்டினு இந்த ஷோ மட்டும் 100 வந்ததுன்னா நான் திருப்பதி வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டினேன். அப்போ அது 100 வந்துச்சு. 30 தாண்டாதுன்னு இருந்துச்சு பண்ற கிண்டலை பார்த்து. மொட்டை அடிச்சுட்ட உடனே மீசையில கையை வைக்க வந்தாரு பார்பர். அப்போ என்னோட குருநாதர் மதன் சொன்னாரு, எது மீசை எடுக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னது அப்படியே விட்டேன். ஸோ அன்னிலேருந்து இந்த 25 வருஷமா இந்த கெட்டப். ஸோ யூத்ல நானும் விஜய் நடிக்கிறச்ச கூட அந்த கேப் மாத்துறது இந்த தலைக்கு நாள் தான் அது வந்தது. ஆட்டோ கூட இப்போ ரீசெண்டாக சொன்னார், யூத்ல இருந்து பார்த்துக்கிறேன் உன்னையும் விஜயும், அவர் முடி வச்சுன்னு ஒரே மாதிரி இருக்கிறாரு, நீ முடி இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிற அப்படின்னு. அப்புறம் ஒரு வாட்டி ஹோட்டலில் சாப்பிட்டு பெங்களூர்லேருந்து யாரோ ஒரு வயசானவர் வந்து நான் அப்படி சீரியஸாக உட்கார்ந்தேன். பாஸ்கி ஐ திங்க் ஸோ அப்படின்னு கிண்டலா, என்ன டவுட்டா அப்படின்னு. அதுக்கு இல்லை, மாஸ்கின்னாலே ஒரு ஸ்மைல் எப்பவும் ஃபேஸில் இருக்கும். சீரியஸாக இருந்தோன்னே வேறு யாரும் நினச்சேன். அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இருக்கிற லைஃப் ஒரு லைஃப், லாக்கரில் வேறு லைஃப் கிடையாது. இதில் சீரியஸாக அடிச்சு சென்ஸ்லாம் என்ன பாயிண்ட், ஜோக் வச்சு ஜாலியாக இருங்க. அதுதான் ஏங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லி தரேன் மெடிடேஷன். நான் ஒரு ஜோக் வச்சா நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, அப்படி சிரிக்கச்ச அப்படி வச்சு சிரிக்கச்ச மைண்டு பிளாங்க் ஆகிடும், எதுவுமே தோணாது. அதுதான் மெடிடேஷன். சரி, இப்போ அப்ரிசியேஷன் அப்படின்றது உங்களுடைய லைஃப்ல சார் நான் கேட்கறது அவார்ட் கிடையாது. அப்ரிசியேஷன் 2 குட்டி பசங்க கொடுத்த அப்ரிசியேஷன் என் லைஃப்லயே மறக்க மாட்டேன். எல்டாம்ஸ்ரோட இனிமே டிராஃபிக்காக இருக்கும். டிராஃபிக்ல பைக்ல நின்று இப்படி ரேஸ் பண்ணினே இருந்தேன். தள்ளி நின்று ஒரு மெக்கானிக் ஷெட்ல இந்த டயர்லாம் தண்ணியில முக்கிய இந்த வல்கனைசிங் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பையன், வெறும் உடம்பு, ஒரு அருணாகரை வச்சு ஒரு பெல்ட் மாதிரி போட்டுன்னு எல்லா வண்டிக்கும் நடுவில் கேப்ல வந்து 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 கை எப்படிலாம் பண்ணினேன். தலைவா, நைட்டு தூக்கமே உன்னால் தான், இப்படி தான் இருக்கணும் லைஃப்னு அவன். அவனுக்கு இருக்கும் 40 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு எனக்கு. இது வந்து பத்மஸ்ரீ கட்சா மாதிரி. ஒரு மெக்கானிக் பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான், அதே மாதிரி கார்பரேஷன் கிளீனர் ஒருத்தர் சாக்கடை க்ளீன் பண்ணிட்டு நான் பைக்கில் சிக்னலில் நின்று என்ன பண்ணேன், அது அப்படியே கட்டையெல்லாம் கீழே போட்டார், தொடப்பத்தெல்லாம் போட்டு அவர் இப்படிலாம் தொடச்சின்னு இப்படின்னு இருப்பார், போய் கட்டினவர். அதுதான் அவார்டு என்னை பொறுத்த வரைக்கும். என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான டைம்ல முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு ஒன்று தான். அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது எனக்கு உங்க முகம் தான் ஞாபகத்துல வந்து சரி அவர் இருக்காரு அதே மாதிரி நம்ம இருந்துக்கலான்ற ஒரு முடிவு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்க வந்து ரோல் மாடலா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்படியான ரோல் மாடல் இருந்தாங்க? ஏகப்பட்ட பேர். ஃபர்ஸ்ட் என்னோட கிரிக்கெட் போயிடுச்சு. கிரிக்கெட் ட்ராஜடி ஆயிடுச்சு. கிரிக்கெட் என்ன விடுறதுக்கு போல நான் விடுறதுக்கு போல என்ன விட்டுச்சு கிரிக்கெட்டுன்னு. அது அங்கதான் ஹியூமரு. கிரிக்கெட் திருப்பி வரல. அப்புறம் 40 இயர்ஸ் கழிச்சு ஒரு சேனலில் போய் போலிங் போடுறேன். அதே போலிங் வருது. இதுதான் லைஃப் காமெடி. எது வந்து இந்தியா கார் லெவலுக்கு எது கையை விட்டு போச்சோ 40 இயர்ஸ் கழிச்சு திருப்பி வருது. அது ஒரு இன்டர்வியூவில் போடுறேன், பர்ஃபெக்டாக வருது. அஸ்வின் பார்த்துட்டு இந்த கூகுளி பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்றாரு அஸ்வின், இந்த கூகுளியை பார்த்துட்டு. ஸோ அதுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாச்சு. அதனால் எது எப்போ வரும் ஒன்றுமே கிடையாது. திருப்பி உங்கள் கேள்வி நான் மறந்துட்டேன். ரோல் மாடல் இப்போ மதன்கிறவரை நான் பார்க்கலன்னா, அவர் என்னோட ஜோக் புக்கை பார்க்கல. 160 180 ஜோக் எழுதி 4 ரூபாய்க்கு விற்றுருந்தேன். எஸ்வி சேகர் அவருடைய ட்ராமாவில் வந்து என் ஃப்ரெண்டு பாஸ்கி ஜோக் புக் போட்டுருக்காருன்னு பாப்கார்ன் ஸ்டாலுக்கு பக்கத்தில் ஒரு டேபிளில் போட்டு 4 ரூபாய்க்கு விற்றுருந்தேன். நானே விற்றுருந்தேன் அந்த ஜோக் புக்கை. ஸோ இதை வந்து ஃபார்ச்சுனேட்லி கல்யாணமான போது என்னோடய ஒய்ஃப் யாருன்னா கார்ட்டூனிஸ்ட் மதனோட கடைசி சிஸ்டர். அவர் ஒரு ஜோக் புக்கு, அவரோட மதன் ஜோக்ஸ் எனக்கு கொடுத்தது, என் ஜோக் புக்கை நான் அவருக்கு கொடுத்தேன் எக்ஸ்சேஞ்ச். அதை பார்த்துட்டு சொன்னார், ஒய் டோன்ட் யூ ரைட் ஃபார் விகடன்னு கேட்டார். குவாலிட்டி ஓகேயா இருக்குன்னாரு.
அதில் விகடனுக்கு ஓப்பன் ஆச்சு. அப்புறம் விகடனில் 17,000 ஜோக் எழுதினேன். பட் ரிஜெக்ட் ஆனது 1 lakh இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து ரோல் மாடல் அங்கே வந்து மதன். எப்படி திங்க் பண்ணுறது, எந்தெந்த ஏரியாஸில் சில விஷயத்தில் ஜோக் அடிக்கக்கூடாது, திங்கிங் ப்ராசஸ் எப்படி, 3 நல்ல ஜோக்கு தோணித்துன்னா பெஸ்ட்டு ஜோக் அடிக்கணும், பப்ளிக்கு பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், நுவான்சஸ் எல்லாரும் இப்படி தான் யோசிப்பாங்க. அதை மீறி யோசிக்கிறது எப்படி, இந்த தாட் ப்ராசஸ் பேசிக்ஸ் அவர். திடீர்னு ரைட்டர் சுஜாதாயே நீ ஜோக் எழுதினியானாடா பாஸ்கி, ஒரு ஹாஃப் தான் அந்த ஜோக்கோட ரைட்டிங்கில் இருக்கணும், இன்னொரு ஹாஃப் அந்த படத்தை பார்த்தா தான் தெரியணும் அந்த ஜோக்கு. ஸோ மெயின்டைன் அ சஸ்பென்ஸ் இன் அ ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னுடைய இந்தியா டுடேக்கு நான் எடிட்டராக இருக்கேன், ஐ வாண்ட் யூ டு ரைட் அ காலம்னு அவர். கிரிக்கெட் வந்து யார்ட்டையோ போய் சொல்லிருக்காரு, கிரிக்கெட் எழுதுறது அவனை மாதிரி யாருமே எழுத முடியாதுன்னு சொல்லிருக்கு. அப்படி தான் வந்தது இன்ட்ரடக்ஷன். ஸோ ரைட்டர் சுஜாதா ரோல் மாடல். என்னென்ன டாபிக் என்ன சார் எழுதுறது, 10 excuses ஃபார் கம்மிங் லேட் டு ஆஃபீஸ் யோசி அப்படின்வார். ஸோ அவர் ஒரு பக்கம். நாகேஷ் வந்து ஸ்டாண்டப் காமெடியில் டக்குன்னு நீ போகிற டாபிக் அதுதான் பெஸ்ட்டு. அப்படி நீ போகிறதுக்கு நீ என்ன பண்ணணும், பாடி லாங்குவேஜ் என்ன அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்வர்சேஷன் அவர் சொல்லி கொடுக்குறாரு நாகேஷ். நானாக இருந்தால் எப்படி பண்ணியிருப்பேன், நான் எப்படி எழுதியிருந்தேன்னா அந்த கான்வர்சேஷன் இப்படி தான் வரும். ஹலோ யார் பேசுறது, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே யார் பேசுறதுன்ற, சரி யார் பேசுறது, ஒன்று நீ பேசணும் இல்லை நான் பேசணும், இது எங்கிட்ட எதுக்கிட்ட கேட்குற அப்படின்னு. அந்த அடுத்தது, ஐயோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நேரம் சரியில்லைன்னா வாட்சப்பாரு, சரி டைம் என்ன 10 ஒரு தடவை கேட்டால் 2 தடவை சொல்கிறேன், 2 தடவை சொல்ல உண்மையிலேயே மணி 10 அதுக்குள்ளே இல்லை அதுக்கு வெளியிலையும் தான். இந்த கான்வர்சேஷனை நாகேஷ் நடிச்சு காட்டுறாரு 2 பக்கமும் காரில் உட்காந்துட்டு. இது எப்படி பண்ணால் அவுட் ஸ்டாண்டிங் லாஃப்டர் வரும். ஸோ அங்கே நாகேஷ் குரு. வாலி திடீர்னு ஃபோன் பண்ணுவார். ஃபோனை பண்ணிவிட்டு, பாஸ்கி உன்னோட கொனஸ்டே நான் அதில் பார்த்தேன், அப்புறம் நேரம் ஒரு நாள் போய் மீட் பண்ண போனேன், தன்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருந்தார். அதில் உன்னோட கொனஸ்டை நீ இந்த எப்படி பண்ண இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் சில ஜோக்கெல்லாம் அவர் சொன்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜோக்ஸ். இன்னொரு கவிஞர் ஒருத்தர் சொன்னார், பார்த்தேன், எறும்பு இவ்வளோன்னு இருக்குது, எறும்பை விட சின்னது எதுன்னு யாரோ கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எறும்பு ஒன்றுத்த தின்னது அது அதை விட சின்னது அப்படின்னாரு. அதுதான் வாலி. அவர் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஹியூமரில் எழுதுறாரு, பொய்டிக் ஃபார்மில். என்ன ஜீனியஸாக இருக்கணும். கலைஞருடைய ஹியூமர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது வந்து முன்னோடி ஃபார் எவ்ரி திங். ஏதோ எம்எல்ஏஸுக்கு ரூம் அலாட் பண்ணுறதை பற்றி சட்டசபையில் பேசிட்டு இருந்துச்சு. எம்எல்ஏங்களுக்கு கண்டிப்பாக அற கொடுக்கணும்னு இப்படி வச்சுனாரான் கையை. இதெல்லாம் என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது சொல்கிறேன், பிரில்லியன்ட். அப்புறம் ஸ்டேஷனில் ஏதோ ட்ரெயினுக்கு வெளியில் நின்றுந்தாராம். அப்புறம் யாரோ வந்து அசிஸ்டன்ட் யாரோ கேட்டலாம், பொட்டி எடுத்துன்னு உள்ளே வச்சிடலாமான்னு, நம்ம தான் பொட்டிக்குள்ளே போகணும்னு நினச்சேன் அப்படின்னாராம். ஸோ இது பிரில்லியன்ட். அவங்கெல்லாம் வேர்ட் பிளேயில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ கிரேசி மோகன் மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நான் எந்த இடத்துல என்னை பார்த்தாலும் துரத்தின்னு வந்துட்டு, பாஸ்கி சொன்னது கேளு, தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாத, கிரிக்கெட் போயிடுத்துன்ற அது ஓகே, பட் இப்போ இந்த ஹியூமரை வேஸ்ட் பண்ணாத, ட்ராமா எழுது. யார் சார் சொல்லுவா, ட்ராமாவில் கிங்கு சார் அவர், என்ன ட்ராமா எழுது நடி ட்ரூப் வச்சுன்னுன்றார். எனக்கு இங்கிலீஷ் கீவா ஜெகநாதன் பேர் வச்சிருக்காரு, வேர்ட் பிளே நான் நிறையா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ மோகன் ஃபோர்ஸ் பண்ணி 7 பிளே எழுதினேன். ஸோ அங்கே வந்து அவர் குரு, ஹியூமரிஸ்ட்லேயே அவர் ஹியூமனிஸ்ட்னு, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங்கை பார்க்கவே முடியாது. சச் அ பிரில்லியன்ட் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இறந்த அன்றைக்கி ஒரு 10 இன்டர்வியூ கொடுத்தேன் 10 சேனலுக்கு. ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ இவ்வளோ குரு இருக்காங்க. பட் அல்டிமேட்லி அப்பா அம்மா வந்து ரொம்ப தேங்க் பண்ணும். ஏன்னா எதுலேயுமே குறுக்க வந்ததே கிடையாது. இது ஏன் ஜோக் அடிக்கிறான், இவன் ஏன் டயத்தில் வேஸ்ட் பண்ணுறான், இவன் என்ன கிரிக்கெட்டுன்னு போகிறான் எக்ஸாம் விட்டு, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டதே கிடையாது. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸு கேட்கவே வேணாம், கூட உக்காந்துன்னு 24 hours ஜோக். ஸோ நான் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் பேங்க்கில் போய் வேலை பண்ண போனாலும் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸு சிரிப்பு மூட்டிக்கினே இருப்பாங்க. ஸோ அது காட்ஸ் பிளெஸ்ஸிங். வந்து யூ ஆர் அ மில்லியனர் நாட் வித் மணி பட் வித் பீப்புள்னு காட் பிளஸ் பண்ண ஒரு லைன் அது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ ரோல் மாடல்ஸ் இருந்தாங்க. முடி எடுக்கிறதுக்கு யாராவது ரோல் மாடல்? முடி எடுக்கிறதுக்கு காரணம் ஹரிகிரி அசம்பிளி. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலர், வேர் ஐ ஷார்ட் டு ஃபேம் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரோக்ராம். அது எல்லாரையும் கிண்டல் பண்ணுறோம், யாருமே இந்த மாதிரி டேரெக்டாக விஐபிஸை கிண்டல் பண்ணதில்லைன்னு ஒரு கருத்து ஓடின்னு இருக்கு. அவன் பயப்படுறான் அந்த இன்டர்வியூ வரதுக்கேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ கடவுள்கிட்ட வேண்டினேன், திருப்பதியில் இந்த ஷோ மட்டும் 100 வந்ததுன்னா நான் திருப்பதி வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டினேன். ஓகே, அப்போ அது 100 வந்துச்சு, 30 தாண்டாதுன்னு நினச்சேன் பண்ணுற கிண்டலை பார்த்து. அது 100 வந்தபோது என்னுடைய ஃபார்மர் ஆர்மி சீஃப் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இறந்தார், ஃபார்மர் இந்தியன் ஆர்மி சீஃப் ஜெனரல் பத்மநாபன். அவருடைய 60th பர்த்டேக்கு அவர் கூட போனோம், ஒரு பெரிய குரூப் ஃபேமிலியில் போனோம். அப்போ கூட போனபோது மொட்டை அடிச்சுட்ட உடனே மீசையில் கையை வைக்க வந்தார் பார்பர். அப்போது என்னோட குருநாதர் மதன் சொன்னார், எதுக்கு மீசை எடுக்கிறீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னதை அப்படியே விட்டேன். ஸோ அன்னிலேருந்து இந்த 25 வருஷமாக இந்த கெட்டப். ஸோ அந்த யூத்தில் நானும் விஜய் நடிக்கிறச்ச கூட அந்த கேப் மாற்றுறது இந்த தலைக்கு நாள் தான் அது வந்தது. ஸோ ஒரு ஆட்டோ டிரைவர் கூட இப்போ ரீசெண்டாக சொன்னார், நான் யூத்துலேருந்து பார்த்துக்கிறேன் உன்னையும் விஜயும், அவர் முடி வச்சுன்னு ஒரே மாதிரி இருக்கிறாரு, நீ முடி இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிற அப்படின்னாரு. ஸோ இது இப்படி தான் இவ்வளோ குருக்கள் இருக்காங்க. பட் வேர்ல்டு தான் குரு நமக்கு. யாரை பார்த்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஹியூமர் தோணும். எல்லாருக்கிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஹியூமராலஜியில் தான், எல்லாத்தையும் சீரியஸாக பார்க்காதீங்க. நான் அவனை பழி வாங்கணும், எனக்கு அவ்வளோ சொல்ல, என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல, நான் யாருன்னு காட்டுறேன், நான் யார் தெரியுமா, யூ டோட்டல் வேஸ்ட்டு.
ஹியூமரை உள்ளுக்குள்ளே கொண்டாந்துருங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஜாலியாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எது எது பயம் வருதோ, கோவிட் பயமா அது கலாய்க்க ஆரம்பிச்சிருங்க. பேய் பார்த்தா பயமா கலாய்க்க ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் எது எது ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுதோ அதை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கே ஃப்ரீ ஆகிடும், ஜாலியாக ஆகிடுவீங்க. ஸோ இருக்கிற லைஃப் ஒரு லைஃப், லாக்கரில் வேறு லைஃப் கிடையாது. இதில் சீரியஸாக அடிச்சுன்னு சென்சிட்டிவாக இருந்து என்ன பாயிண்ட்? ஜோக் அடிச்சுன்னு ஜாலியாக இருங்க. அது அதுதான் ஏங்கிட்டு இருக்காங்க, அது கிடைக்குமான்ட்டு. ஓஷோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார், மெடிடேஷன்றது என்ன? மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிறீங்க, எதுவுமே யோசிக்கக்கூடாது, உலக விஷயங்களை நினச்சின்னு வேறு வேர்ல்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் மெடிடேஷன் இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன் மெடிடேஷனுக்கு. நான் ஒரு ஜோக் வச்சா நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, அப்படி சிரிக்கிறச்ச அப்படி வச்சு சிரிக்கிறச்ச மைண்டு பிளாங்க் ஆகிடும், எதுவுமே தோணாது. அதுதான் மெடிடேஷன். ஸோ ஹியூமர் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஈஸியாக வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குது. ஹாப்பினஸுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு ஹியூமர் தான், விட்றாதீங்க. அதை தான் ஹியூமராலஜியாக எடுத்துட்டு கார்பரேட்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கிளப்ஸு, கேதரிங், சங்கீத் ஈவெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் போய் ஜோக்ஸை சொல்லி சிரிக்க வச்சு இந்த இதை அப்படியே மெமரியில் வச்சுங்க. இந்த செஷனை இதை நாளைக்கு ஒரு டல்னஸ் வந்தால் கூட இதை அப்படியே ரீகால் பண்ணிங்கன்னா ஐயோ இப்படி தான் இருக்கணும். இல்லை இப்போ ஆஃபீஸ் போனால் என்ன அட்வான்டேஜ், தனி வென்யூவில் போய் ப்ரோக்ராம் வைப்பாங்க. ஆஃபீஸுடைய டிபார்ட்மெண்ட்லேயே போயிட்டு மைக் வச்சு அப்படியே பேசுறது, ஆஃபீஸ் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர், அந்த வைப்ஸ் அப்படியே செட் ஆகிடும். நாளைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க்கிங்கே உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும், டல்லாக இருக்க மாட்டீங்க. இதுதான் விஷயம். சார், இப்போது அப்ரிஷியேஷன் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் சார் நான் கேட்குறது அவார்ட் கிடையாது, ஏதாவது ஒரு கடலை விற்கிறவர் கூட அந்த மாதிரி அப்ரிஷியேஷன் பர்ஃபெக்ட். இது எவ்வளோ பேர் எங்கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்த இன்டர்வியூவில் தான் என் ஒய்ஃபை பற்றின ட்ராஜடி பற்றி பேசினேன், எல்லா டெத்தை பற்றியும். எங்கிட்ட ஃப்ளைட்டில் ஏறும்போது, ரெஸ்டாரண்ட்ஸில், அப்ராட் போனாலும், எங்கே போனாலும் வந்து நான் வந்து என் ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்கள் இன்டர்வியூ பார்த்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னது. அதனால தான் சொன்னேன், இது ப்ராப்ளம் தான் நான் பேசுகிறேன்னு வந்துடக்கூடாது தான் நம்ம இந்த இன்டர்வியூவில் வந்து ஃபுல் கலகலப்பாக வந்து ஹியூமர் நான் பேசணுன்னு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் கேட்குற வந்து அவார்டெல்லாம் கூட இல்லை, நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அப்ரிசியேஷன் 2 குட்டி பசங்க கொடுத்த அப்ரிசியேஷன் என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். ஒரு வாட்டி இந்த ஹரிகிரி அசம்பிளி நல்லா பாப்புலராக போயிருந்தது, எல்லோரும் நைட் அது சிரிக்கணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நினைக்கும் போது எல்டாம்ஸ்போர்ட் இனிமேல் டிராஃபிக்காக இருக்கும். டிராஃபிக்கில் பைக்கில் நின்று இப்படி ரேஸ் பண்ணினே இருந்தேன். தள்ளி நின்று ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இந்த டயர்லாம் அந்த தண்ணியில் முக்கிய இந்த வல்கனைசிங் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பையன், வெறும் உடம்பு, ஒரு அருணாகரை வச்சு ஒரு பெல்ட் மாதிரி போட்டுன்னு அப்படியே என்னையே பார்த்துருந்தான். நான் சரி அவன் என்ன என்னையே பார்க்குறான்னு பார்த்தா எல்லா வண்டிக்கும் நடுவில் கேப்பில் வந்து 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 கை எப்படிலாம் பண்ணினேன். தலைவா நைட்டு தூக்கமே உன்னால் தான், இப்படி தான் இருக்கணும் லைஃப்னா ஆகத்தேன். அவனுக்கு இருக்கும் 40 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு எனக்கு. இது வந்து பத்மஸ்ரீ கட்சா மாதிரி ஒரு மெக்கானிக் பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான். அதே மாதிரி கார்பரேஷன் கிளீனர் ஒருத்தர் சாக்கடை க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். நான் பைக்கில் சிக்னலில் நின்னோன்னு என்ன பண்ணார், அது அப்படியே கட்டையெல்லாம் கீழே போட்டார், தொடப்பத்தெல்லாம் போட்டு அவர் இப்படிலாம் துவச்சின்னு இப்படின்னு இருப்பார், போய் கட்டினவர். அதுதான் அவார்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ லவ் டு மீட் ஆல் பீப்புள். எவ்ரி டே ஒருத்தரை பார்க்கணும் பாஸ். ஒரு கிளீனரு, சர்வர்லாம் ஹோட்டலில் வந்தால் கூட ஜாலியாக அவங்கள்ட்ட ஜோகேஷன் இருப்பேன். அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கணும். அவங்க பாவம் பண்ணுறதே டிக்னிட்டி ஆஃப் லேபர் பார்க்காம ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு தொழிலை அவன் வந்து 15 வயசில் அவன் ஒரிசாலேயோ பீகார்லேயோ ஜாலியாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றின்னு ஊரை சுற்றின்னு சினிமா பார்த்துன்னு ஜாலியாக இருக்கிற ஸ்டேஜில் நம்மளோட டேபிள் அவன் க்ளீன் பண்ணுறான்ட்டுச்சு அவனை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ஒன்று ஜோக் அடிக்கணும், இல்லை சிரித்து ஸ்மைல் என்ன சார் கஷ்டம் நமக்கு. லிஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன், லிஃப்ட்டில் அப்படி ஏறினோன்னு சில பேரில் அப்படியே பார்த்துன்னு இருப்பாங்க. எவனோ ஒருத்தன் கொலகாரம் வந்துட்டான், டெரரிஸ்ட் மாதிரி பார்த்து டேய் சிரிக்கலண்டா. ஃபாரினர்ஸ்லாம் ஜாலியாக சிரிப்பாங்க. ஸோ ஜாலியாக சிரிக்கணும்ல, எல்லாத்தையும் ஸ்மைல் ஃப்ரீ தானே, சிரிங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டாக்கிங்கன்றது ஃபீலிங் எனக்கு வரும். ஸோ ஐ ஆல்வேஸ் லவ் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அது வந்து மறக்க முடியாத அப்ரிஷியேஷன், மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேட். செலிபிரிட்டி சொல்கிறாங்க ரைட்டு, செலிபிரிட்டி சொல்கிறது அவங்க டெஃபினட்டாக சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும். விஷயம் தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கிற காமன் மேன் நிறைய பேர் உங்களை வந்து பாராட்டும் போதெல்லாம் உங்களுக்கு விட்டு 90 வயசு பாட்டி ஒருத்தர் வந்து கார்லேருந்து இறங்கி மெதுவாக கைப்பிடிச்சிட்டு வராங்க. எனக்கு எதாவது கவலையாக இருந்ததுன்னா நான் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சோம், சிரிப்பு. இதோ இப்போது முகுந்த் வரதராஜன் அவருடைய ஃபாதர் என்கிட்ட வந்து வீடியோ காலில் வந்தார். ஐ வாண்ட் டு see your face and talk because you plant a smile in everybody's face. இதெல்லாம் உலகமாக காம்ப்ளிமெண்ட்டு. அப்புறம் ஒரு வாட்டி ஹோட்டலில் சாப்பிட்டு பெங்களூர்லேருந்து யாரோ ஒரு வயசானவர் வந்து நான் அப்படி சீரியஸாக உட்காந்தேன். பாஸ்கி அப்படின்னாரு. ஐ திங்க் ஸோ அப்படின்னு கிண்டலா. ஏன்னா டவுட்டா அப்படின்னு. இல்லை அதுக்கு இல்லை, பாஸ்கின்னாலே ஒரு ஸ்மைல் எப்பவும் ஃபேஸில் இருக்கும். சீரியஸாக இருந்தோன்னு வேறு யாரும் நினச்சேன், எனக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு அவர் சொன்னது. ஸோ நமக்கு பிரச்சனை வந்தால் கூட சுற்றி இருக்கிறவங்க டல்லாகிடக்கூடாதுன்னு நான் எப்போதாலும் ஒரு ஸ்மைலை வச்சுனே இருப்பேன் அவர் வழியில். அது ஹியூமர் கற்றுக் கொடுத்த பாடம். அது ஒரு மெசேஜ் சார், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? யங்ஸ்டர்ஸ் நீங்கள் வந்து 10 times பிரெயினியர் than I am, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது.
நீங்கள் வந்து எந்த விஷயத்த வேணால், அதுவும் டெக்னாலஜி ஏஐக்கெல்லாம் சவாலாக இருக்கிற அளவுக்கு மூளை உங்களுக்கு இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணி ஆகணும், எனக்கு இது லேட்டஸ்ட் ஐஃபோன் என் கையில் இருக்கணும், நான் மர்சிடிஸில் தான் போகணுன்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்குது அந்த ஹியூமர்ன்னு வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த ஹியூமரை டேப் பண்ணி கலகலப்பாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு சப்ஜெக்டாக இதை கொண்டு வந்து, ஹியூமராலஜின்ற ஒரு சப்ஜெக்டை ஸ்கூலில் கொண்டு வந்து வீக்லி இந்த கிளாஸ் ட்வைஸாக இருக்குன்னா, நார்மலாக சீரியஸாக நடக்கிற கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சிலேருந்து கலட்டா பண்ணால் தான் சிரிப்பு. பட் இந்த கிளாஸுக்கே டீச்சர் நீங்கள் வாங்க, நீங்கள் சிரிக்கணும், கிண்டல் பண்ணணும், ஒருத்தர் கூப்பிட்டா அந்த மாதிரி எங்கே இருக்குது? ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன வந்தாலும் நீங்கள் தாண்டுவீங்க. இப்போ மொபைல் ஃபோன் வந்து உடஞ்சி போச்சுன்னா நான் முழிப்பேன், நான் புது ஃபோன் தான் வாங்கணுன்னு இருப்பேன். யங்ஸ்டர்ஸ் வந்து மூளை, அவங்க டக்குன்னு அசம்பிள் பண்ணி புது ஃபோன் மாதிரி கொடுத்துருவாங்க, அவ்வளோ மூளை இருக்குது. பட் இந்த ஃபோன் ஒன் ரீச்லேயே கிடையாது. ஒரு நாள் நீ ஃபோன் இல்லாமல் இருக்கணும்னா மாடியிலேயும் குச்சிருவாங்க, ஐயோன்ட்டு கை காலெலாம் ஆடி. ஏன்னா மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ நீங்கள் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. ஷார்ட்கட், யூ வாண்ட் டு லேர்ன் ஹியூமர், யூ கேன் கான்டாக்ட் சம்படி இன் கலாட்டா, தே வில் கான்டாக்ட் மீ. ஐ கேன் டெஃபினெட்லி டீச் யூ ஆன்லைன் ஹவு டு கன்வெர்ட் ஆல் ஹேப்பனிங்ஸ் ஹியூமர்ஸ் இன்டு ஹியூமர். இது எப்படி காமெடியாக எடுத்துன்னு போகலாம். நீங்கள் எதை பார்த்தாலும், எந்த இன்சிடெண்ட், ஒரு கார் வந்து பஞ்சராகி இருந்தாலும் சரி, மெட்ரோ ட்ரெயின் மேலே போகும்போது, இல்லை ஹெலிகாப்டர் போகிறச்சே, மாடு முட்டை வந்தாலும், எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் எப்படி இதை ஹியூமராக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஹியூமராலஜி. ஸோ அதில் யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். இதை தான் எனக்கு ஸ்கூல் லெவல்லே பண்ணணுன்ட்டு ஆசை. நிறைய மேனேஜ்மெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்கேன் ஸ்கூல் அண்ட் காலேஜில். இது எப்படியா விஸ்காமில் பார்ட் ஆஃப் விஸ்காமாக எடுத்துன்னு வாங்க, ஐ வில் கம் அண்ட் டீச். இப்போ ஹியூமராலஜினா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஜோக் கிரியேட் கிடையாது. ஹவு டு கிரியேட் ஜோக்ஸ் அவுட் ஆஃப் ஹேப்பனிங்ஸ், அவுட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஹவு டு டூ இன்டர்வியூஸ், இப்போ சொன்னேன் ஃபன்னி இன்டர்வியூஸ் எப்படி பண்ணுறது. ஒரு படத்தை பார்க்குறீங்க, படத்தோட ரிவ்யூவை ஹர்ட் பண்ணாமல் எப்படி ஹியூமர்ஸாக பண்ணுறது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்குறீங்க, மொத்த மேட்ச் ஒரு 10 மினிட்ஸில் நட்ஷலில் ஹியூமர்ஸாக கொடுக்கணும். கிராஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, கமெண்ட்ரியில் கமெண்டேட்டர் அசிங்கப்படுத்தாமல் எப்படி ஹியூமர்ஸாக இன்டர்வியூ பண்ணணும் கிரிக்கெட் நாலேஜோட, அது ஒரு பக்கம். கிராஸ்வேர்ட் சால்வ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி ஹியூமர்ஸாக, இவ்வளோ பெரிய ஓஷன் ஹியூமர் இருக்குதுன்றது. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக வரணும் சீக்கிரமே சப்ஜெக்டாகவே. ஸோ கலாட்டாவில் இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ இன்டெப்த் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து ஒரு ஐ ஓப்பனர், ஒரு கேம் சேஞ்சராக இருந்ததுன்னா I'll be the happiest and then it should come as a subject. எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது சார் ஒரு செஷனுக்காக? இல்லை, சப்போஸ் உங்களை கலாட்டாவில் யாராவது காண்டாக்ட் பண்ணுறாங்க, we want to learn the trick of humor, we want to be trained in humor, you can just publish it saying that இந்த மெயிலுக்கு இந்த ஐடிக்கு நீங்கள் வந்து உங்கள் மெயில் போடுங்க, I am interested in coming to attend a class, maybe online, maybe offline. You can fix a venue and create an offline class for about 20-30 people. அவங்க வந்து நாளைக்கு they can become lovely stand-up comedians. They can become top humor writers, script writers. How to become a comedian. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். ஸோ கேப்ஷன் அமுலில் போடுற மாதிரி நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது, தாட் ப்ராசஸ் எப்படி. ஒரு சின்ன நியூஸ் ஐட்டம் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாடு நீட்ஸ் அ சேஞ்சுன்னு கமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அந்த டயத்தில் எனக்கு வந்து பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ வர்றது கஷ்டம், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லிட்டார் ரஜினி. ஸோ இப்போ இதுதான் விஷயம், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஹியூமராக கொண்டு வரணும். இப்போ நான் உங்களை வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட், எனக்கு என்ன சொன்னார் 2 நியூஸு, தமிழ்நாடு நீட்ஸ் அ சேஞ்சுன்னு கமல் சொன்னார், இந்த பக்கம் ரஜினிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பாலிடிக்ஸுக்கு வரதுக்கு, ஏன்னா ஹெல்த் கிரவுண்ட்ஸில். இப்போ தமிழ்நாடு நீட்ஸ் அ சேஞ்சுன்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஹியூமரஸாக ஆக்கணும் அவர் சொன்னதை. இப்போது தமிழ்நாடு நீட்ஸ் அ சேஞ்சுன்ற ஒரு சென்டென்ஸில் எந்த வேர்டுக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்கள். சேஞ்ச். சூப்பர். சேஞ்சுன்னா என்ன அர்த்தம்? மாற்றம். அது லிட்ரல் மீனிங். லேட்ரல் மீனிங், அதில் வேற ஒரு மீனிங் இருக்குது சேஞ்சுன்னா. அது என்ன? சில்ட்ரன் சொன்னோன்னு உங்களுக்கு எந்தெந்த ப்ரொஃபஷனில் ஞாபகம் வருது? ப்ரொஃபஷன் என்னென்ன யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சில்லறை சம்மந்தமாக யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அப்படின்னா கடை, டீ கடை, வேற பிச்சைக்காரன், கேஷியர் பார்த்துருக்கீங்க, வேற கண்டக்டர். கண்டக்டர்னு சொன்னோன்னு யார் ஞாபகம் வராங்க? ரஜினிகாந்த். அவ்வளோதான் அவரோட ஸ்டார்டிங் லைஃப். இப்போ தமிழ்நாடு நீட்ஸ் அ சேஞ்சுன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ரஜினியை கொண்டுட்டீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். பட் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றார் வரதுக்கு. இப்போ இதை கிளப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு நீட்ஸ் அ சேஞ்ச் பட் கண்டக்டர் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் சொன்னீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் 2 லைனில் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நான் இது மாதிரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ சிவராத்திரின்றோம், செம்ம சில்லுன்னு இருக்கும். இந்த சிவராத்திரின்ற வார்த்தையை அதே வார்த்தையை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மாற்றி நீங்கள் அந்த 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 குளிர் இருக்குன்றதுக்கு நீங்கள் கொண்டுடணும். அது நீங்கள் என்ன பண்ணணும், சிவராத்திரி லைட்டாக நீங்கள் மாற்றணும். குளிர்னா உங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் ஞாபகம் வருது இங்கிலீஷில்? ஏசி. வேற குளிர்றதுன்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? குளிருது, உதருது. இங்கிலீஷில் என்ன வார்த்தை அதுக்கு? ஷிவர் சொல்லிட்டீங்க. சிவர் ராத்திரின்னு போட்டிங்கன்னா அது காமெடி ஆகிட்டீங்க. அன்னைக்கு குளிர் அப்படின்றது. ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி இப்போ
பிவி சிந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பிவி சிந்துன்னு தான் நீங்கள் ஹெட்லைன்ஸில் போடணும். ஆனால் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்றது அதில் வரணும். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஒரு 2 வார்த்தை தெரியுமா? அது வரைக்கும் தெரியும். ஒய்ஃபுக்கு ஹிந்தியில் என்ன? ஒரே செகண்ட் கேட்டுங்க, கேட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஹிந்தியெல்லாம் தெரியாதா? ஒய்ஃபுக்கு என்ன? பிவி. ஆ. இப்போ பிவி சிந்துன்னு இருக்குல்ல, அதை என்னவா மாற்றினா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வரும்? பிவி சிந்து. ஸோ ஷார்ட்கட் இது வெறும் வேர்ட் பிளேயில் நான் சொல்லிட்டு இருக்கேன். போக 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 அது வந்து இந்த வேர்ட் பிளேலேருந்து எப்படி வந்து ஒரு ரியல் ஹியூமர் கிரியேட் பண்ணுறது, விஷுவல், எக்ஸாஜரேஷன், இமேஜினேஷன், இதெல்லாம் எப்படி வரும். ஒரு வாட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் லாக்கரில் எஸ்கலேட்டரில் ஒருத்தர் இறங்கி வரதை பார்த்தேன். அவர் இவ்வளோ ஹியூஜாக இருக்கார், எஸ்கலேட்டர் தெரியல, இவ்வளோ குண்டாக இருக்கார். ஸோ இவரை வச்சு ஒரு ஜோக் வந்துச்சு மைண்டில். பட் இது எப்படி ஒரு சுச்சுவேஷனாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இவர் போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, டாக்டர் எனக்கு வந்து ஒரீடாக இருக்குது, என்ன ஒபெசிட்டி, ஓவர் வெயிட்டுன்னு ரொம்ப எனக்கு ஒரீடாக இருக்குன்னு. அவர் கேட்குறாரு, நீங்கள் ஓவர் வெயிட்டு நீங்களே எப்படி டிசைட் பண்ணீங்க? இல்லை எனக்கு என்னோட உருவத்தை பார்த்தா எனக்கே தெரியுது, நேற்று ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் எஸ்கலேட்டரில் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஓவர் வெயிட்டுன்னு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் குண்டா எத்தனையோ பேர் வராங்க எஸ்கலேட்டரில், அப்படி உங்களுக்கு மட்டும் எப்படி ஓவர் வெயிட்டுன்னு தெரிஞ்சில்ல சார்? இல்லை டாக்டர், நேற்று நான் எஸ்கலேட்டரில் இறங்கினும் போது பவர் கட்டாக இருந்தது, அப்படியும் எஸ்கலேட்டருக்கு இறங்கி தின்றார். இதுதான் ஃபைனல் விஷயம். இதை நேரியாக சொல்லிட்டா ஜோக் இல்லை, இது அவரே சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கொல்லுன்னு சிரிப்பீங்க கட்சியில். அதனால் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹவு டு கிரியேட் ஹியூமர் இது எப்படி பண்ணலான்றது தான் நான் சொல்லி தரலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிரேட்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இந்த லைனில் ட்ரை பண்ணாங்களான்றது எனக்கு டவுட். அதனால நான் இந்த லைன் எடுக்கிறேன், சொல்லி கொடுக்கலான்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சொன்ன மாதிரி லாஸ்ட் இன்டர்வியூ ஒரு டோன் கிரியேட் பண்ணுச்சு. இந்த இன்டர்வியூ அதை டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்கணும். என்னன்னா நான் உங்களுக்கு திருப்பி சொல்றது, ஒரு கேரக்டரை புரிஞ்சுட்டாதான், ஒரு வாத்தியாரை பிடிச்சாதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக இவன் அவன் எடுத்துன்னு ஓடனா, அவன் கத்தி எடுத்து சொருகினான், அவன் த்ரோன்லேருந்து இவனை தூக்கி போட்டான்னு வெறும் ஸ்டோரிஸாக இருக்குது. அது யார் எடுத்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா பேசிக்காகவே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜாகிரஃபியில் இது பரப்பளவு, இது அட்மாஸ்பியரு, ஈக்குவேட்டர், இப்படின்னு வெறும் டிஸ்கிரிப்ஷனாகவே இருக்குது, அது பிளேடு. பட் ஜாகிரஃபியை வந்து சமந்தாவோ நயன்தாராவோ டீச் பண்ணாங்கன்னா ஜாகிரஃபிக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்கள பிடிக்கும், கேரக்டர் பிடிக்கும். இந்த பக்கத்தில் வேறு யாராவது ஒருத்தர் பிளேடு போட்டார்னா ஹிஸ்ட்ரியும் பிடிக்காம போடும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இன்ட்ரெஸ்டிங்கானதுல இருக்குது. அதில் ஒரு ஸ்பீச் கூட இன்ட்ரெஸ்டிங் ஆகணும்னா நீங்கள் ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி லைக் ரஜினி அண்ட் தோனி இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனாலிட்டி இமேஜுக்காக பார்ப்பாங்க ஸ்பீச்சை. பட் நீங்கள் நார்மல் ஸ்பீக்கர் இருந்தால் அதில் ஹியூமர் கொண்டுட்டிங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ டீச்சிங்லேயே நீங்கள் வெறும் A+B த ஹோல் ஸ்குவாட் இருந்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க எல்லோரும். அந்த சமயத்தில் இப்படி தான் என்ன ஆச்சு நேற்றுக்குன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இன்சிடென்ட் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துடும். ஸோ கிளாஸ் கட்டடிக்கிறவங்க கூடலே நம்ம ராஜசேகர் தான் கிளாஸ் எடுக்கிறார், போகலாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்லுவார்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன், யூ ஹாவ் டு நெசசரிலி லைக் த கேரக்டர் ஆர் லைக் த பர்சன் டு லைக் த சப்ஜெக்ட். ஸோ இது சப்ஜெக்டாக சீக்கிரம் வரணுன்றதுக்கு நீங்கள் ஒரு அழகாக பிளாட்ஃபார்ம் லே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஸோ உங்கள் ஸ்டைலில் உங்கள் சிக்னேச்சரோட நன்றி சொல்லி இந்த ஷோ வைண்ட் அப் பண்ண நல்லா இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து எங்கிட்ட அது இல்லையே, சொத்து இல்லையே, பணம் இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், அ புவர் காமெடியன் இஸ் ரிச்சர் தேன் அ சேட் மில்லியனர்னு. உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீங்கள் கலாச்சின்னு ஜோக் அடிச்சுன்னு விசில் அடிச்சுன்னு பாட்டு பாடின்னு பிளாட்ஃபார்மில் உட்காந்து ஒரு டீ குடிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து அம்பானி ரேஞ்சில் இருக்கிற எல்லாருமே பொறாமப்படுவாங்க, இவங்க மட்டும் இப்படி அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சிரிப்பை நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னைக்கு இன்னும் நடக்கும்னு தெரியாது. நான் சொன்னேன், போன பர்த்து அடுத்த பர்த்துன்னு பேசாதீங்க, போன பிரெத்து அடுத்த பிரெத்து பேசுறதுக்கு உயிரோடு இருக்கீங்களா பாருங்கள். அதனால் நீங்கள் இன்றைக்கி கண்ணு மூச்சிங்கன்னா இட்ஸ் அ கிஃப்ட், நாளைக்கு கண்ணு மூச்சிங்கன்னா இட்ஸ் அ போனஸ். ஸோ எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? எவ்ரி மோமெண்ட் ஒன்று வாங்கணுமா வாங்கிடுங்க. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, சிரிச்சிருங்க தயவுசெய்து. எவ்வளோ சிரிக்க முடியுமோ சரிங்க. ஹியூமராலஜி ஷுட் பி விதின் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அதுதான் என்னோட எய்ம். நன்றி. தேங்க்யூ. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.